பாட்டை விரும்புமா தாலாட்டு அது உலக தாலாட்டு எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா சாவி வருத்தமா ஆகாயோ சுருங்குமா தாலாட்டு அக உலகம் தாலாட்டு எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா ஏதோ என் பாட்டு நான் பாட்டு பாடி உள்ளாத சோகத்தை சொன்னேன் கொஞ்சம் பாருங்க ஆம்பளை தானுங்க உனக்கா பாடணுமா கடைசி ஆம்பளைங்க நாட்டை தொங்க போட்டு அழகா இருக்கா லவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கடைசியில ஒண்ணு சொல்றேன் வெட்டிக்கார மட்டும்தான் உன்னை வர்ணிச்சு பாடுவாரா நாங்களாம் பாடுனா நீ ஒத்துக்கிற மாட்டியா யாரு எல்லாம் உங்களை கையில இந்த கெட்டப் நல்லா இருக்கா உட்காந்து தெரியும் யாரு அந்த முடிக்க எடுத்து எரிய போறீங்க அதற்கு எரிச்சுட பாத்துக்க மண்ணைய நாங்க இன்னைக்கு கன்னி பெண்லாம் சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். உங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாழ்த்து சொல்ல போறேன். நீயும் நல்லா பாடுற, நீயும் நல்லா பாடுற. ஒரு குட்டி ரெண்டு வரி பாடவா மதர் சொல்லு. நீ நல்லா பாடுற, ஆனா ஒரு சின்ன மன வருத்தம். பாடுற ஒண்ணு நான் ஏமாத்துறேன்னு நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் வைத்திருச்சலா இருக்கும். முதல் மரியாதை ராதா மாதிரி வந்திருக்கேன். ராதா மாதிரி இருப்பேன், நீ நல்லா தான் பாடுற. ஆனா நீ பாடி 10 பைசாக்கு பிரயோஜனம். நீ என்னதான் என்னை வர்ணிச்சு பாடுறாலும் உன் பேட்டுக்குள்ள என்ன கிடக்கும் அதுதான்டா முண்டை. நீ வேடிக்கை மட்டும் பாரு, கிட்ட வந்து அந்த தெருவில் நீ நானும் முண்டமண்டா ஒரு மேட்டுக்கு ஆக போகுது. மகன் உன் புன்னகை முல்லை பொதுவிழி குவளை அழகே கிராமத்து பெண் மாதிரி இருக்க. எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க, லூசு முண்டை உள்பாவடை இருக்காங்க. இங்கே சேலை கட்டுனா உள்பாவடை கட்டத்தான் சேலை நிற்கும். சரி, நான் உள்பாவடை கட்ட மாட்டேன். நான் என்ன பண்ணிட்டு ஒரு சொல்லிட்டு வந்துருக்கேன். ஏன் உள்பாவடை கட்டாம வந்துருக்கேன்? எங்க குலசாமிக்கு அதை ஒத்துக்கிறேன். அப்படி என்ன குலசாமி? என் குலசாமி பேரு பொத்து கருப்பேன். பரவாயில்ல, என் குலசாமி நெருங்கி வந்துட்டியே. நீங்க உங்க குலசாமி என்ன? கடப்பார முடியாது, வெள்ளக்கமாறு பிச்சு விடுவேன். உங்க கடப்பார தூக்கிட்டு பொத்து விடலாம்னு சொல்றேன். நாலு மண்டே நானே அவங்களுக்காண்டி இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி கேட்கப்படுறேன். மாமா, பெண்களா இருக்கிறது குற்றம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு மதன் உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? நல்லா தானே இருக்க. நீ வந்து சித்தப்பா வர போறடா. நீ சண்டாளி, கல்யாணமே முடிய சித்தப்பா. இங்க பாரு, நான் அவரும் மோதிரம் மாத்திக்கிட்டோம். அந்த எழுவிட்ட நான் யாரும் சொல்ல மாட்டேன். அவர்னாலதான் இப்ப நான் 3 மாசம் முழுகாம வேறு. பரவாயில்லையே, நல்ல விஷயம் தானே. ஏன் சிரிக்கிறீங்க? நாளைக்கே திருப்பத்தூர் ஆஸ்பத்திரியில போய் பிள்ளை கழிச்சு நாளைக்கு சண்டாளி. எத்தனையோ பேர் குழந்தை எல்லாம் வருத்த போறாங்க, குழந்தைய கலைக்க போறியா? நீ ஏன் ஒரு ஆம்பளை நியாயத்தை சொல்லு. ஒரு பெண்ணுக்கு என்ன ஆசை இருக்கும்? முதல்ல கர்ப்பமானா அதை யாருக்கிட்ட சொல்ல ஆசைப்படுவாங்க? என்னோட கணவர் தானே. இந்த ஆசை எனக்கும் இருக்குதானே மதன். நானும் 3 மாசமா இருக்கிற விஷயத்த என் புருஷன்கிட்ட இப்ப சொல்லிடுவோம், பிறகு சொல்லிடுவோம். ஏற்கிறேன் முடியும். சொல்ல வேண்டியதானே. நீ எப்படி நான் முடியும்? நான் 3 மாசமா இருந்து என்ன புண்ணியம்? என்னாச்சு? என் புருஷன் வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சு.
வீட்டுக்காரர் வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சு 3 மாசமா இருக்கு. ஆமா அவனே நொட்டுனாதே என்ன ஊர்ல ஆம்பளைக்கா இருந்தா போறான். அவன் வெட்டிக்காரர் இருக்காங்க. விளக்கமா பிடிச்சு வருவான். இப்போ நான் கூட்டத்துக்கு எனக்கு ரெட்டப்புல ரெடி ஆகிக்கூடா போக மாட்டேன் கும்பிடிக்கு வாங்கி அப்பாடி கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. விடிய விடிய நாடகத்தை பார்க்கணும். நானும் எந்திரிச்சு போனீங்கன்னு வச்சுக்கங்க. எடுத்து ஒண்ணே எடுங்க. விடிய நாடகம் பார்க்க ஆண்களுக்கு இவங்களோட போன் நம்பர் தருங்க. ரெடியா இருக்கு. யாரு போன் நம்பருக்கு முகரை வரும். நான் மட்டும் மொத்தம் பேசக்கூடாதுங்க. கூட தோழி ஒருத்தி வந்திருக்கா. ஏன் தோழி 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 வரவே மாட்டா கண்டா தோழி. ஏமாமா எப்படியே கிட்டிதான் அடிச்சுட்டு ஒழுக்கமாக ஏமாந்து போய் தொலைஞ்சிடாத. பிள்ளைங்க எடுக்க ஒரு பண்ண என்ன சொல்றேன்? டூப்ளிகேட்டுக்கும் ஒரிஜினலுக்கு வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கிறாதா? உனக்கு இதே ஃபர்ஸ்ட் லாஸ்டா இருக்கட்டும். தப்பா பேசக்கூடாது. என்ன டூப்ளிகேட்ன்ற? நீ கலெக்டர் ஆபீஸே போயிட்டாலும் ஜெராக்ஸ் கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. ஒரிஜினல் கேட்க மாட்டேன். முகரே பாரு பேச்சு திறமையில நமக்கு சூப்பரா இருக்கு. அது கொண்டே பாடி என்ன நம்மளுக்கே பெண்களை தலை வணங்குறேன். இந்த சேலையை கட்டபடி நான் மட்டும் சித்திர ஏன் ஊக்கு குத்தி இதுல குத்தி இந்த மடிப்பு கலையக்கூடாது இதுல குத்துறன்னு உள்ள இருக்கிறத குத்தி சித்திர சொல்லு ஏதா என்ன மனசு ஒரே பாரமா இருக்கு. என்ன என்னன்னே தெரியல. வாழ்க்கையில ஒரு பெண்ணு எதையெல்லாம் சாதிக்க வைக்கிற நான் சாதிக்க முடியாம சாதனை பண்ண போற. ஆனா இப்ப சாதனை பண்ணிருக்கேன். பொம்பளையா பிறக்கிறது உண்மைக்குமே பாவம். ஏன் ஆம்பளையா கூட பிறக்கலாம். அதுல பண்ற ஆயுதம் ஊழியம் ஏன்டி ஆனா பொம்பளையா உண்மைக்குமே நம்மளா பெரும் பாக்கியம். நம்மளா எவ்வளவு அமைதியா இருந்து வாழ்ந்து தொலைக்கிற மாதிரி தலை எடுத்து சொல்ல ஏன் என்னமாமா அழகா இருக்கடியா ராசு என் அம்மனு பிடிச்சி அழகு இருக்க சொல்லலையே. அதான் பொழந்து வர ஆரம்பத்திலையும் படுத்தேன். அதனாலதான் பொழப்பு படுத்து போச்சு. எதுக்கு உட்காந்து எங்க அப்பா காலை அவங்களோட அப்பான்னு எனக்கு மாமா நடிகர்களுக்குலாம் வியக்காம டீ வாங்கி கொடுத்துக்கிட்டே மாமா இருக்கேன். எதிரி உட்காரு மாமா. நீ படுத்துக்கிட்டு பார்த்தா மட்டும் இன்னொரு தெரிஞ்சுமாக்கு. அந்த மாமா என்னமோ சொல்ல துடிக்கிறாப்ப பட் தெரியல. ஹலோ புஜரி புரியல. அரமண்டை என்னதான் கேட்குறீங்க சொல்லு. சரி இன்னைக்கு எங்க போறோம்? எங்க போறோம்? காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுனால காட்டுக்குள்ள போனதுன்னு தெரியுமா? நிஜமாவா? எந்த காட்டுக்குள்ளையும் போனதே இல்ல. எந்த காட்டுக்குள்ளையும் உதட்ட கையாது யூஸ் பண்ண என்னத்தான் உதட்ட வச்சாலும் இப்போ ஒரிஜினல் பொம்பளை ஆயிருக்கியா சொல்லுங்கட்டா. இரு இரு இங்க வா. அக்கா உண்மை எப்ப நான் சொல்லணும். ரெண்டு பேரும் யார் உண்மைக்கே பொம்பளை பொம்பளை 100 வருஷம் நல்லா இருக்கும். சொல்லுங்க என்ன இரு இந்த அம்மனி புஜி சொல்றது யார் நல்லா இருக்கும்? உனக்கு தான் தப்பு. இப்படி சொன்னீங்கன்னா நீங்க பொம்பளையா இருக்கிறது நம்ம புருஷங்க கூட அங்கே போயிருவாங்க. நம்ம அம்மோடு கவனிக்க வேண்டியதான். நம்மளே ஏற்பட்டு விடுற மாதிரி இருக்கும். தவறுச்சுக்கவங்க சொல்லிட்டு எனக்கு முதல்ல என்ன என்ன காவலுக்கு போகணும்படி சும்மா போக கூடாது. காவலுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெண்ணுக்கு பெண்ணு எப்பயுமே போராமப்படக்கூடாது. ஆனா ஒரு பெண்ணுக்கு பெண்ணு மட்டும்தான் எதிரியாம். ஏன் தெரியுமா? அவன் அதை பண்றா இதை பண்றா நம்ம தான் டார்ச்சர் பண்ணுவோம். உண்மைக்கே நான் ஒண்ணு சொல்லவா? என்னைக்கு நீ நல்லா இருக்கணும். ஆனா எனக்கு தாண்டி வாழவே ஒப்ப மாட்டேங்குதுனால சொல்லக்கூடாது. உண்மைக்குமே சந்தோஷமா 100 வயசு நல்லா இருக்கும். போடி உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிருக்கேன். என்ன? நேத்து என்னை ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்தார். செத்தாங்க ஜீவனாண்டி. வீணாட்டு அம்மனி நீங்க வேணாண்டீங்க. ஏன் தெரியுமா? எனக்கு வரப்போற மாமியார் சரியில்லடி. நீ ஒரு பெண்ணு தானே, மனசை தொட்டு சொல்லு. ஒரு புதுசா வாழ போற மருமகளை ஒரு மாமியார் என்னென்ன கண்டிஷன் போடலாம்? என்ன கண்டிஷன் வேணும்? அடுத்த வீட்டுக்கு போக கூடாது, அடுத்த குலத்துக்கு பேசக்கூடாது. ஆமா, நல்லா என் மகனை நல்லா பாத்துக்கணும், என் பேர பிள்ளைகளை நல்லா பாத்துக்கணும், முதல்ல குடும்பத்தை ஒற்றுமையா வச்சுக்கணும். இதுதானே ஒரு மாமியார் பேசுற பேச்சு. ஆமா. ஆனா கல்யாணம் கூட நடக்கலாரா? அதுக்குள்ளேயே எனக்கு மாமியார வரப்போற பொம்பளை அதை பண்ணாத இதை பண்ணாத
ஒரு பெண்ணு பண்ணக்கூடாத வேலையை என்ன பண்ணிட்டா எப்படி ஒத்துக்குது? அப்படி என்ன செலவுப்பட்ட வேலையை பார்க்க சொன்னாங்க? ஒரு பொம்பளை பண்ணக்கூடாத என்ன பண்ணிட்டு சோறு அடிக்க சொன்னாங்க, இல்லடி. பாத்திரம் தைக்க சொன்னாங்க, துணிமணி தைக்க சொன்னாங்க, சீச்சி. அப்புறம் அதை பாரு இதை பண்ண அதே சொன்னாங்க. எந்த பொம்பளையுமே பண்ணக்கூடாத வேலையை என்ன மட்டும் என்ன அப்படி பண்ண சொன்னாங்க சொல்லு. என் மாமியா சொல்றா, கல்யாணம் பண்ணிட்டா சாகம் கட்டிக்கு ஒரே புருஷன்கிட்டே இருக்குது. உடைய வச்சிருக்கா வீடு வளர்ந்துமா கிடைச்சி வெளியில வச்சவனைய முகரை பாரு, முகரை யார கம்பெனி கொடுத்துட்டு இருக்க? யார கம்பெனி கொடுத்துருக்க? எல்லாத்தையும் உன்னால வச்சு சமாளிக்க முடியுமா? ஒன்றை மட்டும் வச்சு சமாளிக்க முடியாது. எத்தனை புருஷன் பாத்தியா? என் புருஷன் கை தூக்குங்க. கூடிய போது அத்த முடிய மாட்டீங்க. அம்மா அழைக்கணும். சரி சரி, அம்மா வர இருக்கு. அம்மா கூப்பிடுவோம். சத்தம் போடாம ஓரமா நின்று சரி, அம்மா அழைக்கணும். அப்படின்னு அறிமுகப்படுத்தி நான் ஓரமா போய் நிக்கிறேன். இதால சொல்லுவா, ஒரிஜினல் பொம்பளை கூட இப்ப மாட்டேன் பண்ண மாட்டேன், நம்ம கூட பண்ண மாட்டேன். துணிப்பையை வச்சுக்கிட்டு நானும் அவரை ஒருத்தர் துணிப்படை கட்டினாலும் ஒருத்தர் மாதிரி அவளை கவர் பண்ணி வச்சிருக்கீங்க. எவ்வளவு பிரச்சனை இல்லையா? எவ்வளவு சிரமம் எனக்கு புண்டாகத்தோட உட்காந்து துண்டிக்கிட்டே போயிட்டேன். வேட்டை அவுத்து பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டேன். அதான் ஜானி தள்ளிட்டு புதிதாக வந்திருக்கும் இந்த அழகு யார்? அம்மா. என்னம்மா? விட்டா கண்ணை பத்தி கிழிச்சிருவா உனக்கு. அம்மா ஏமா அம்மா எம்மா இவ்வளவு அழகா இருக்கியே, நான் என்ன பண்றது? நானும் இவ்வளவு போல துணிஞ்சு வளர்ந்ததுனால ஆசைப்பட்டேன். நீ ஏன் குனியவே மாட்டேங்கிற? எங்க புரிஞ்சா கீழே விழுந்துருமோன்னு பயமா. லக்கேஜ் அதிகமா இருக்கும் போது. ஆனா உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கடி. உன்னை பார்க்கும் போது எங்களுக்கு எவ்வளவு பொறாமை இருக்கு தெரியுமா? ஆமா, உண்மையான பொம்பளை கூட இப்படி இழுக்க மாட்டாரு. முட்டை அழகு, முட்டை அழகு. நீங்க சொல்றீங்க அழகுன்னு. ஆமா. நீங்க பேரழகு, நாங்க ஓரளவுக்கு அழகு. ஆனா இவனுக்கு எனக்கும் பெருசா வித்தியாசம்லாம் ஒண்ணு. என்ன வித்தியாசம்? ராதாவுக்கு எனக்கு சின்ன வித்தியாசம். அது என்ன சின்னது? இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு இதை வச்சு பொழைக்க தெரியல. ஐயோ பாவம். ஆனா இவகிட்ட அம்புட்டு இருந்தும்
ஆனா உன்கிட்ட ஒரு திறமை இருக்கு பாரு. ஆமா. உலகத்துல எந்த பொம்பளை கிடையாது. நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தி தான் நல்ல அழகி என்றேன். அப்ப நீங்க தான் சரியா பாருங்க. நான் தான் பார்க்கிறேன். நான் முதல்ல எங்க வேஷப்பட்டு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. நான் தானே பார்த்தேன். சரி இருக்கட்டும். இப்படி ஒரு அழகான பெண்ணை பார்த்ததே இல்ல. அப்பா என்ன சொன்னா? எனக்கு கூட கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. உனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு பார்த்து. ஏமா சிக்க செடியேன்னு இருக்கியே, கெண்டைய பாத்தியா? என்ன கெண்ட இருந்து என்ன அம்மா அப்படியே நீ படிக்குமா நல்லா இருப்ப. நான் ஒண்ணு பேசல. நீ பேச மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? அம்மா. இருந்தாலும் அப்பா சொன்ன மாதிரி இடத்துக்கு வந்துட்டா. இடம் எப்படி தெரியுமா இருக்கு? இடம் அழகா இருக்குடி. நீ ராதா இங்க வாடி. ஏடி ராதா மண்டை வச்சா மண்டைய சொல்லலாம். ஏமா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இருக்கட்டும். அடியே தங்கராணி, இவ அப்பா சொன்ன மாதிரி எல்லாம் இதே இடத்துக்கு வந்துட்டோம். இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? காட்டுக்குள்ள போய் எப்படிமா வயசுக்குள்ள போறது? பரவாயில்லடி, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா தான் போகணும். நம்ம தொண்டைதான். நமக்குள்ள நாம தான் துணை, நமக்குள்ள அந்த முருகன் தான் துணை. அதனால எல்லாருமா சேர்ந்து கொஞ்ச நேரம் இந்த இடத்துல காவல் பார்க்கணும்னு நினைப்பு இருந்தாலும் காவல் பார்க்கவே எனக்கு பிடிக்கவே. ஆமா, சின்ன பிள்ளை சேர்ந்துருக்கோம். அப்பா சொன்ன மாதிரி காவல் பார்க்கறது வேண்டாம். நம்ம சந்தோஷமா கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடலாமா? ஆடி பாடி வேலை செஞ்சா இருக்காது. அதுனா ஆணும் பெண்ணும் சேராட்டா ஏன் பழுப்பேறியது? ஆமா, ஆணு பண்ணி சிறப்பா பருப்பு அமைக்கிறாங்க. இப்படி புதுசு புதுசா சொல்றீங்க. எனக்கெல்லாம் இதை பத்தி தெரியவே மாட்டேங்குது. நானும் இதுல மெடல் வாங்கியிருக்கேன். அப்படியா? இதுல மெடல் வாங்கியிருக்கியா? நடிப்புல. சரி, இருந்தாலும் இந்த இடத்த பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரம் விளையாடலாமா? எதையுமே நினைச்ச உடனே கிடைச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. அம்மா என்னம்மா விளையாடலாம்னு சொன்னீங்க. ஆமா, என்ன விளையாட்டுன்னு சொல்லவே இல்லையே. முதல்ல சுத்தி பார்ப்போம், அப்புறம் விளையாடுவோம். சுத்தி காட்டி சுத்தி பார்க்கலாமா? நீ என்ன நினைச்சாலும் தெரியாது. என்னடா வேணும்? பால் வேணுமா? பச்சை பிள்ளைய போய் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன விளையாட்டு விளையாடுறது? சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கலாம். நினைத்தேன் வந்தால் 100 வயது. நினைத்தேன் வந்தால் ஆசை வயது. நினைத்தேன் வந்தால் 100 வயது. நினைத்தேன் வந்தால் ஆசை வயது. நூறிடாதே நூறிடாதே பாவாரே. ஆயிரமாதே ஒருவராதே பாவாரே. பெருமினாரே மானாரே திண்டாயோ. பெருமினாரே மானாரே
இந்த ஊரை நமக்கு அறிமுகப்படுத்திய அன்பப்பா நாடக அமைப்பாளர் அன்புக்கும் பாசத்துக்குரிய ராமச்சந்திரன் அப்பா அவர்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிம்மா சேராம சேர்ந்திருக்கோம் கூடியிருக்கோம். அப்பப்ப அப்படி ஏறுது அடிக்கடி உள்ள யாரு கம்பெனி கொண்டு வர ஏமா ஆமா நல்ல போட்டிருக்காரு அப்புறம் ஏன் அவரையே பாக்குற நல்லா எப்படியே விடிகிற வரைக்கும் அவரை வச்சு கேட்டுடல. நீ தானே நீ என்ன ஆச்சரியத்துக்கு என்ன ஆலோசனை சட்டை இல்ல கடைசி வரைக்கும் வேடிக்கைதான் பார்த்தேன். வண்டி இருக்காது செல்படுக்காத வண்டி. சரிம்மா இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப வந்து சுத்தி பார்த்துட்டோம். இடம் ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். ஐயையோ, ஏன் கல்யாணம்லாம் வேணும். ஏன் வேண்டாம் கம்மா, சொல்லுடி, வேணும். ஈரா, அது எனக்கு ஒப்பாதுராதா? எனக்கு துண்டா வந்துச்சு. ஏண்டா, அதுல எங்க அக்கா தங்கச்சிக்கு எத்தனை வயசு போச்சு? நல்லா சொல்லிட்டேன். இப்ப வாய வச்சு பாரு. வாய வச்சு பாரு. நீ வெயிட் பண்ணாத ஊ, ஊ. நல்லா இருக்கியா? ஏண்டி ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற ராதா, கடுப்பா இருக்குதா? என்ன கழிப்பு உனக்கு சீ, ஒரே மூஞ்சிய பார்த்துக்கிட்டு எரிச்சல். சரி இதுவரை அம்மா உன் பேரை கேட்டுருக்காங்களா உன் பேர் என்ன என் பேர் சொல்லிட்டாங்க. சொல்லு சொல்லு என் பேர் வந்து குறிச்சு குத்துற குருவம்மா. பார்த்தா அப்படி தெரியலையே. உங்க அம்மா பேரு இருட்டு குத்தி இல்லாய். உங்க அப்பா பேரு நிமிந்து குத்துற நீளம் வேணும். உங்க அண்ணன் தம்பிலாம் இருக்காங்களா 2 பேர் இருக்காங்க. யார் யாரு அண்ணன் பேர் படுக்க குத்து பரமசிவா, தம்பி பேர் தரக்குத்து தாண்டவராங்க. இவங்க பேரு இருக்கு யாரு மாட்டிக்கிறாம குத்துற மதன், சென்றா குத்துற ஜெயரகேசி, கதரா குத்து கண்ணு. யாருக்கு பேரு? ஏண்டி எல்லாத்துக்குமே பேர் வச்சிருக்கிறியே நீ நானும் உயிர் தோழிதானே நீ சத்தியமா என் உயிர் தோழிதான். மாசம் 30 நாள் நம்ம 2 பேர் தானே போறோம் ஆமா. எனக்கு ஒரு பேர் வைக்க மாட்டியா என்னடி யாராருக்கும் பேர் வைக்கிற உனக்கு வைக்க மாட்டேனா? என்ன பேர் உன் பேர் தான் ராத்திரி குத்து ராதாச்சன். எங்க அக்காவுக்கு பொருத்தமா பேர் வச்சு என்ன ராத்திரில யார குத்துறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாம்மா. ஏம்மா இவ்வளவு நேரம் நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லைங்கம்மா, சும்மா விளையாடி சும்மா விளையாட்டா விளையாண்டுட்டு இருந்தீங்க. ஆமாம்மா. ஏதோ நல்ல விஷயங்களை பேசுற மாதிரி என் காதுல விழுந்துச்சு. இல்லைங்கம்மா, ஆ. எனக்கு கல்யாணம்னு சொன்னீங்கல்ல, ஆமா. அது வீணா. ஏன் நாங்க விளையாடுறத பத்தி பேசிட்டோம். அப்படியா? நான் வந்து கல்யாணத்தோட இப்ப உனக்கு வேணான்ட்டேன். சரி. நான் இவளை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இவளுக்கு வேணாமா? வீணா வர நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ண முடியும். ஐயோ, இவளுக்கு புருஷன் வேணாம். ஆ, வீணா, இவளுக்கு புருஷன் வேணாம். புருஷன் வேணாம். ஏன்? ஏன் அவன் செத்துருவியா? அட ஏன்டி நக்கரும் பண்ற? இல்லம்மா. சரி வாமா நீ வாமா. உங்க அம்மா ரொம்ப கொடுமை பண்ணும். நீங்க சொல்றேன். யார கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்க? நான் ஒரே ஒருத்தர் மட்டும் மனசார நினைச்சிருக்கேன். யாரு அது? அவரு வரும்போதே கையில பிடிச்சுக்கிட்டே வர்றாரு. வரும்போதே கையில பிடிச்சிட்டு அம்மாட்ட கொடுத்தா காலம் கடைசி அம்மா பிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல இரு, நான் கேட்கிறேன். வர்றப்ப கையில எடுத்துட்டா, என்ன யூரியா போட்டு வளர்த்துருப்பாங்க. ஏய், வரும்போதே கையில பிடிச்சுக்கிட்டே வர்றாரு. வேலை பிடிச்சா வேலை கொண்டவர் வேலாயுதம். அவர் வேலை நம்ம குலக்கடவுள் முருகன். அப்புறம் பட்டை போட்டிருந்தாரு. ஓ, சரக்கு வேலை கூடிருச்சு. பட்டை எடுத்து அப்படி இல்லடி, நெத்திரி முப்பட்டை வித்தார். அப்பேற்பட்ட முருகன் தான் எனக்கு மாப்பிள்ளையா சந்தோஷே நடிச்சிருக்கேன். முருகனை எப்படி நினைச்சிருக்கீங்க? எதுக்குமே சரியில்லையே. நம்ம தான் சரி பண்ணணும். நம்ம தான் சரி பண்ணணும். சொல்லுங்க. லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ. கே மச்சானே கே மச்சானே மச்சான பாத்தீங்களா மலமாய தோப்புக்குள்ளே மச்சான பாத்தீங்களா மலமான தோப்புக்குள்ளே வந்தார காணலி, வந்தார காணலி.
உனக்கு ஏற்றது மாதிரி நல்ல அருமையான ஆளு கல்யாணம் பண்ணிட்டாலும் எனக்கெல்லாம் ஆசை இருக்கு ஆனா ஏழுங்காலம் ஆயிடுச்சுல்ல வரவேற்றுக்கலாமா வரதுங்க ஆடி பாடி ஆளோலன்னு சோனுவா ஆடிக்கிட்டே ஆடிக்கிட்டே பரவாயில்ல ஏன்னா இன்னைக்கு சந்திக்க வேண்டிய ஆளெல்லாம் சந்திக்கணும் ஏன்னா எப்பேற்பட்ட ஆளெல்லாம் இன்னைக்கு சந்திக்க போறான் அப்படின்னா ஏற்கனவே நிறைய சந்திச்சிருந்தாலும் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய சந்திப்பு இருக்க அதுதான் நல்ல சந்திப்பு ஆளோலோ ஆளோலோ ஆளோலம் சோ ஆளோலோ ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலோ அம்மா எவ்வளவு அழகு கத்தி போட்டு எப்படி இருக்கா பாத்தீங்களா அழகா கலாயில இடுப்புல வசமா சரி ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து காவல் பார்க்கலாம் முதல் காவலம் நீ இரு இரண்டாவது காவலம் இவர் கட்டும் மூன்றாவது காவலம் நான் இருக்கிறேன் வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் யாராவது மனத்துக்கு வந்தாங்கன்னா வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டாவது என்னை கூப்பிடுங்க நானும் வந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் போலாமா